நாமுத்துக்குமார் ஒரு வார்த்தையில சொல்லுவாரு, கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலைப்பாற இடமே இல்லைன்னு கேட்டிருப்பாரு. இந்த கடல் வழியா போற பறவை எங்கடா போய் ரெஸ்ட் எடுக்கும்னு நான் ஆச்சரியமா பாக்குறேன். இந்த கடல் தாண்ட பறவை எங்க போய் ரெஸ்ட் எடுக்கும்னு. இது எங்கேயும் போய் நிக்க முடியாதுல, பறந்துகிட்டே 8000 கிலோமீட்டர் பறக்கவும் முடியாது. இது எப்படா ரெஸ்ட் எடுக்குதுன்னு பார்த்தா, சார் அந்த பறவை பறக்கும் போது அந்த குருவி சின்னதா ஒரு குச்சி எடுத்துட்டு பறக்குமா சார், சின்னதா ஒரு குச்சி எடுத்துட்டு பறக்குமா. அப்படியே அந்த தண்ணியில போய் அந்த குச்சியை கீழே போடுமா, நிக்கும், மீனை சாப்பிடும், திரும்ப பறக்கும், திரும்ப அந்த குச்சியை எடுத்து கீழே போடும், திரும்ப சாப்பிடும், திரும்ப பறக்கும். 8000 கிலோமீட்டர் அந்த பறவை பறந்து முட்டை பொறிச்சு குஞ்சு பொறித்து அந்த குஞ்சுகளுக்கும் இதே வித்தையை கற்றுக் கொடுத்து மீண்டும் 8000 கிலோமீட்டர் பறக்குமா. ஒரு சாதாரண பறவை சிறிய குச்சியை நம்பி 8000 கிலோமீட்டர் கடலால் பறக்க முடியும் என்று சொன்னால், நம்மளுடைய வேலை என்ற மிகப்பெரிய இந்த ஆயுதத்தை வைத்துக் கொண்டு நம்மால் ஏன் இந்த வாழ்க்கை கடலை கடந்துவிட முடியாது என்பதை இந்த பாரோன் ஸ்வாலோ என்கிற ஒரு சாதாரண பறவை நமக்கு கத்துட்டு போகுது. கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது. ஆனா